சாந்தி சிஸ்டர் குஷியா இருக்கிறீங்களா? ஆ ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கேன். நீங்க ஓகே. குஷி குஷியா இருக்கீங்களா? இருக்கிறேன் சிஸ்டர். அதே நேரத்துல வந்து ம். மெக்சிகோல ஒரு அரிய வகை மீன் கரை தள்ளிச்சு. அதனால ம். உலக அழிவு வரும் போல இருக்கு. ஏன்னா அது வரும்போதெல்லாம் ஒரு பெரிய அழிவு ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதை பற்றி ம். நம்ம முன்னாடி வீடியோ கூட போட்டோம். ஆனா அந்த மாதிரி மீன் அந்த மாதிரி விஷயத்த தான் நீங்க பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குது? ஒண்ணு நிஜமாகவே இயற்கை சீற்றம் இருக்கிறதையும் பார்க்கிறோம். உலக ம். யுத்தங்கள் நடக்கிறதையும் பார்க்கிறோம் நாடுகளுக்கு இடையில. அந்த அளவுக்கு நீங்க போத்தல. உங்க குடும்பத்துல பார்த்தாலே தெரியும். ஆமா. குடும்பத்திலே எவ்வளவு பிரச்சனை இருக்குது. கணவன் ம். மனைவிக்கு இடையில, குழந்தைங்களுக்கு அப்பா, அம்மாவுக்கு இடையில, கூட பிறந்தவர்களுக்கு இடையில அந்த சொத்து பிரச்சனை, இதெல்லாம் ம். பார்த்தாலே தெரியும். ஆமா. ஆ உலகம் ஃபுல்லாவே நெறைய இடங்கள்ல எல்லா குடும்பத்திலுமே இது மாரி நடக்கும். பட் நம்ம ம். எல்லாத்தையும் பார்க்க தேவையில்ல. நம்ம வீட்ட பார்த்தாலே தெரிஞ்சிடும். இல்லையா? இல்ல ம். நியூஸ்ல நம்ம ஏரியால நடக்கிறது, தமிழ்நாடு, கேரளா இப்ப கேரளால ஒரு விஷயம் அந்த மாரி நடந்திருக்குது. ஒரு ம். சகோதரர் அவர் வந்து ஆ தன்னுடைய அம்மா, தம்பி, பெரியம்மா, பெரியப்பா, அ அம்மா, அது அவரு லவ்வும் பண்ணியிருக்காரு. 23 வயசு தான் அந்த பையனுக்கு ஆகுது. ஒரு லவ் பண்ணியிருக்காரு. 19 வயசு பொண்ண. காலேஜ் படிக்கிற பொண்ண. ஆ ம். அந்த பொண்ணு, அந்த பொண்ணுடைய தம்பி. இத்தன பேரையும் கொலை பண்ணியிருக்கிறாரு. ம். அடுத்தடுத்து ஒரு சுத்தியாலயே அடிச்சு, அடிச்சு கொலை பண்ணியிருக்கிறாரு. கொலை பண்ணிட்டு விஷமும் சாப்பிட்டுருக்கிறாரு. அதுக்கப்புறம் போலீஸ் கிட்டயும் போய் நான் தான் கொலை பண்ணேன்னு சரண்டரும் ஆயிருக்காரு. போலீஸ்க்கே ம். ஒண்ணும் புரியல. எப்படி இத்தன பேர எப்படி கொலை பண்ண முடியும்? அப்டின்ட்டு. சோ ம். அந்த பையன் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருப்பான். ம். ஆ சோ ஏன்னா அந்த அந்த தோற்றத்த வச்சு நம்ம எடை போட முடியாது. ஆமா. அப்படிங்கிறதுக்கு இந்த விஷயம்லாம் ஒரு காரணமா இருக்குது. சோ அது என்ன ம். சொல்லப்படுது அப்படின்னா, ஏதோ வேலை பார்த்துருக்காங்க போல இருக்குது. அப்புறம் வேலையில இருந்து வெளில வந்திருக்கிறாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் நான் பிசினஸ் பண்ண போறேன். இதுக்கு இடையில வந்து அந்த பொண்ணு பேர்ல வீடே கட்டியிருக்கிறானாம். கடன் ம். வாங்கி கட்டியிருப்பான் போல இருக்குது. அதுக்கப்புறம் ஆ தான் இந்த கொலை நடந்திருக்கு. ஏன்னா ஏதோ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு காசு கேட்டிருக்கிறான். ம். இவன் வந்து ட்ரக் அடிக்ட் வேற. இந்த கஞ்சா அந்த மாரி இதுக்கு அடிக்ட்ல இருக்கு. சோ அந்த காசு கேட்டதுக்கு வந்து அவங்க குடுக்கலன்ன உடனே அவனுக்கு ரொம்ப கெஞ்சி கூத்தாடி சரி ஒரே ஒரு தடவன உடனே அந்த அந்த கஞ்சா அந்த போதையிலும் ஏறிடுச்சுன்னா, அவங்க மைண்ட்ல எது இருக்குதோ அது பல மடங்கு ஓடிக்கிட்டே இருக்கும். வேற எந்த எண்ணமும் வராது. சோ அப்ப ம். இவனுடைய எண்ணம் வந்து காசு குடுக்கலன்றது தான் இருக்குது. இதுக்கப்புறம் நான் கஞ்சாவ பார்க்க முடியாது அப்படின்றத அவனால ஏத்துக்கவே முடியல. சோ ஒரே ஒரு ம். தடவ தானே குடுக்குறாங்க. இவங்க என்ன நெனைக்கிறாங்க, அப்படி இருந்தா இவன் இதுலருந்து வெளில வந்துருவான். அது கரெக்ட் தான். சரி ஒரே ஒரு தடவ ஆசைப்படுறானேன்னு குடுத்தது தான் அங்க பிரச்சனை ஆயிடுச்சு. சோ அப்ப ம். அவனுக்கு அந்த வெறி வந்து சுத்தி எடுத்து ஒவ்வொருத்தரா கொலை பண்ணிட்டே போயிருக்கான். வெவ்வேறு இடத்துல இருக்கிறாங்க எல்லாரும். ஃபர்ஸ்ட்டு ம். அவங்க வீட்ல இருக்கக்கூடிய அம்மாவை, அ தம்பிய கொலை பண்றான். அதுக்கப்புறம் போய் பெரியம்மா வீட்டுக்கு போய் அங்க கொலை பண்றான். அடுத்தது பாட்டி வீட்டுக்கு போய் அங்க கொலை பண்றான். அடுத்தது காதலி அழைச்சுட்டு போய் அதுவும் பாருங்க காதலிய அழைச்சுட்டு போகும்போது, ஆ சும்மா வீட்டுக்கு போனா ஜாலியா போற மாரி தான் போயிருக்கான். அந்த பொண்ணும் சரி ம். ஜாலியா போகும்போது வீட்ல வச்சு கொலை பண்ணியிருக்கிறான். அடுத்து தம்பி வந்து ஸ்கூல்ல இருந்து கூப்ட்டு வந்திருக்கான். கூப்ட்டு ம். பிரியாணிலாம் குடுத்து அவரு ஜாலியா வந்து சாப்பிடலான்ட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லாம் செத்து கிடக்க அப்படியே பீதியில ஷாக் ஆகுறான். ஷாக் ஆகும்போது இவனையும் கொலை பண்ணிடுறான். சோ இப்படி கொலை ம். பண்ணியிருக்கிறான். சோ இதெல்லாம் சொல்லும் உலகழிவுடைய கடைசி நேரம் நடந்துட்டு இருக்குது. குடும்பத்துக்குள்ள ம். மகாபாரதத்துல யார் அடிச்சுக்கிறா? சகோதரர்கள் தானே அடிச்சுக்கிறாங்க. ஆமா. அண்ணன் தானே கௌரவர்கள்ன்றது வந்து அண்ணன் தம்பிக்கு தான் கௌரவர்கள், பாண்டவர்கள். ம். அவர்களுக்குள்ள தான் யுத்தம் வருது. சோ அதுல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. இப்ப எல்லாருக்குள்ளயும் இருக்கிற பிரச்சனைக்கு எல்லாருக்கும் கஞ்சா குடுத்தா இதான் பண்ணுவாங்க. ஆமா. நார்மலா இருக்கனால ஓரளவுக்கு ஸ்டெடியா ஓரளவுக்கு அதுலயும் மீறி பண்ணிடுறாங்க. ரொம்ப ம். டார்ச்சர் தாங்காம, இதுல என்னன்னா யாரு ஏமாற்றப்படுறாங்களோ, அவனுக்கு கூட கொலை பண்ணணும்னு தோணும். இது இல்லாம ம். அங்கங்க கள்ள தொடர்பு வீட்டுக்கு வீடு வர ஆரம்பிச்சுருச்சு. சோ அதுலயும் ம். இந்த மாரி ஆகும். சோ இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. அப்ப இந்த போதை பொருள் அப்படிங்கிறது என்னன்னா, புத்தியை புத்தி வேலை செய்யாது. வெறும் மனசு மட்டும் வேலை செய்யும். மனசுல எண்ணம் உருவாயிட்டு இருக்கும். புத்தி தான் இது சரியா, இது தவறான்னு பகுத்தறியும். புத்தியே வேலை செய்யலன்னா என்ன ஆகும்? சோ ம். அந்த ஒரு எண்ணமே ஒருத்தன வந்து சைக்கோவா ஆக்கிடும். அப் என் ம். சொந்தக்காரங்களுக்கு கூட இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ம். அவங்க சொ ம். ம். கம்பெனில வேலைக்கு போயிட்டு வர்றாங்க. அப்ப ம். வேலைக்கு அந்த கம்பெனி பஸ்ல தான் வர்றாங்க. நெறைய பேர் இருக்காங்க அந்த பஸ்ல. அப்போ ம். அந்த இடையில அது கஞ்சா போட்டுட்டு ஒரு 2, 3 பேரு அந்த பஸ்ஸ மறிக்கிறாங்க.
மறிச்சுட்டு கீழ இறங்கு, கீழ இறங்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இவங்க சொல்றாங்க, "ஏன் இப்படி மறிக்கிற? நாங்க வீட்டுக்கு போணும். வழி விடு" அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க பஸ்ல ஏறதுக்கு போய் போய் பஸ்ல ஏறதுக்கு தான் திரும்பி போயிட்டு இருக்காங்க. இவன் வந்து ஒரு பெரிய கல் எடுத்து தூக்கிட்டு வீசினதுல அந்த கால் முட்டியில இருக்கிற அந்த இது எலும்பு உடைஞ்சு போச்சு. ம். அவன் எறிஞ்சதுல. அவன் எதுக்கு யாரோட எறிஞ்சான்னு முட்டி? ஒரு காரணமும் கிடையாது. யாரோட முட்டி? பஸ்ஸுக்குள்ள வந்து அடிக்கிறானா? பஸ்ஸ மறிச்சு பஸ்ல இருக்கிறவங்கள கீழ இறக்கி, அவங்க இறக்கி அவங்க அடிக்கிறான். நார்மலா தானே இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க சண்டை போடுற மைண்ட் செட் கிடையாது. ம், அப்ப ம், ஏன் மறிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவன் மறிச்ச உடனே இவங்க கீழ இறங்கி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ம். அப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க இப்ப மறுபடியும் இங்க பஸ்ல ஏறி இப்ப இவங்க போதையில இருக்காங்கன்னு சொல்லி தெரியுது. தெரிஞ்சுட்டு இவங்க பஸ்ல ஏறி 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 போறாங்க. ஆனா அவனும் பஸ்ல ஏறிட்டான். திரும்பி போறவங்கள கல்ல தூக்கி வீசி கால்ல இருக்க ம். எலும்பு உடைஞ்சிருச்சு. ஓ! திரும்பி போகும்போது. சரி, சரி. ஆமா. அப்ப பாருங்க. அந்த போதை வந்து எதுக்காக இப்ப இதுதான் விஷயமே. அதாவது ம். நம்ம வந்து இப்ப இப்ப சொத்து பிரச்சனை எல்லாம் எதுக்காக பண்றாங்க? அ தன் வீட்ல தன்னுடைய மனைவி, குழந்தை சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக கூட பொறந்தவனுடைய சொத்த ஆட்டு போடுவாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாத ம். விஷயம் என்னன்னா, அவங்க குழந்தைய அவங்கள கொலை பண்ணும் இந்த மாரி. இதான் விஷயம். ம். அப்ப அந்த அது இப்ப வந்து இந்த போதை வந்து கஞ்சா போதை மட்டும் தான் தெரியுது. காமமே போதை தான். அது அவங்களுக்கு ம். தெரியல. அதுவுமே அவனுடைய புத்திய மாற்றும். ஒரு டைம்க்கு அப்புறம் அவன் என்ன பண்றான்னே தெரியாத நிலைக்கு வந்துரும். சோ அப்ப தண்டனை இந்த மாரி கொடூரமாக கொடுக்கப்படும். யாருக்காக நீங்க பாவம் செஞ்சீங்களோ, அவங்க தான் உங்களுக்கு தண்டனைய கொடுப்பாங்க. இது எவ்வளவு பெரிய கொடுமை. சோ இதெல்லாம் ம். தெரிஞ்சா பாவம் செய்வானா? ஆனா செஞ்சுட்டு இருக்கிறான். காரணம் ம். சுயநலம். அதுக்கு காரணம் இந்த சுயநலம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடம்புல இருந்து வந்தது. இந்த உடம்புக்கு பிறந்தது என் குழந்தை. இந்த உடம்ப கல்யாணம் பண்ணது என்னுடைய மனைவி அல்லது கணவன். இந்த இந்த உடம்பு நானுன்னு நினைக்கிறதுனால, அது எல்லாம் என்னதுன்னு நினைச்சுட்டு இருக்கிறோம். கடவுள் சொல்றாரு, இந்த தேகம். உடம்பே நீ கிடையாது. இது இருக்கக்கூடிய ஆத்மா தான் நீனு. உயிரு. அது எப்பவுமே இருக்கும். வெவ்வேறு உடல் மறுஜென்மம் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா, ஆணா, பெண்ணா பிறக்குமே தவிர மனிதனா தான் பிறக்கும். விலங்குகளாலலாம் பிறக்காது. அப்ப என்னன்னா, நீ ஒரு உடம்புல இருந்து நீ பாவம் செஞ்சுட்டு தப்பிச்சிட முடியாது. ஒருவேள அப்ப நீ ஒரு பெரிய பதவியில இருக்கிற, ராஜாவா இருக்கிற, பணக்காரனா இருக்கிறன்னா, மேபி தப்பிக்கலாம். அந்த பிறவியில மட்டும் தான் நீ தப்பிப்ப. அது கூட தப்பிப்பேன்னு டவுட் தான். இல்லையா? நோய் எல்லாம் வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுல்ல. சட்டத்துல தப்பிச்சா கூட. அதுக்கப்புறம் ம். அடுத்தடுத்த ஜென்மத்துல மாட்டுவோம். அப்ப நான் அழிவற்ற ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டாலே நீங்க எச்சரிக்கையா இருப்பீங்க. இன்னொன்னு, நான் எப்பவுமே இருக்கிறேன். அந்த ஆத்மாவுடைய புண்ணிய கணக்குக்கு ஏற்ற மாரி தான் எனக்கு உடம்பும் கிடைக்குது. அந்த உடம்பு பிறக்கிற அந்த குடும்பமும் கிடைக்குது. அந்த குடும்பத்தின் மூலமாக கிடைக்கிற சொத்தும் கிடைக்குது. எல்லாமே அந்த ஆத்மாவுல இருக்கிற புண்ணியம், பாவத்தை வச்சு தான். அப்ப அந்த ஆத்மாவுல வந்து புண்ணிய கணக்கை நிரப்பணுன்றதுல மட்டும் நீங்க கவனம் கொடுங்க. பாவத்தை ஏற்கனவே நெறைய பாவம் செஞ்சதுனால தான் நம்ம நெறைய துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருப்போம். சோ அந்த பாவத்தை அழிக்கிறதுல கவனம் கொடுங்க. சோ பாவம்னா என்னன்னு தெரியணும் அதுக்கு. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இந்த 5 விகாரம் ஆணிடமும், இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். அவன்கிட்ட சிறைப்பட்ட சீதைகள் ஆத்மாக்களாகிய நாம எல்லோரும் தான். நம்மை மீட்பதற்குத்தான் இறைவன் வராரு. அவருடைய இருப்பிடமாகிய பரந்தாமத்தை விட்டு. கலியுகம் அழியறதுக்கு 100 வருடம் முன்பு வராரு. வந்தே 89 வருஷம் முடிஞ்சிச்சு. அப்ப உலக அழிவு பக்கத்துல வந்துருச்சு. அதனால தான் இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் சிம்ப்டம் இதெல்லாம். புரிஞ்சுகிட்டு நாம பாவம் செய்யாம இருக்கணும். அதுல கவனம் கொடுக்கணும். சோ அதுக்கு என்ன சொல்றாருன்னா, நீ ஆத்மான்னு வந்து ஒருவரை ஒருவர் ஆத்மாவா பாரு. புருவ மத்தியில நட்சத்திரம் மாரி இருக்கிற அந்த உயிரு தான் கண் வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது. உடம்பு கிடையாது. இந்த உடம்பு வந்து பாத்தீங்கன்னா, சின்னதா இருக்கும்போது ஒரு மாரி இருக்கும். பெருசானா கொஞ்சம் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். வயசானா இன்னும் ஒரு மாரி ஆயிடும். சோ அந்த மாறக்கூடியது நீங்க கிடையாது. மாறாத ஆத்மா தான் நீங்க. ஆனா அதுலயும் குணம் கெட்டு போயிடுச்சு. அந்த குணத்தை இப்ப சீர்திருத்தணும் அப்படின்னா, என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்கன்னு கடவுள் சொல்றாரு. அவரதான் சிவன், அல்லாஹ், பரமபிதான்னு சொல்றாங்க. கடவுள் ஒருத்தர் தான். செவ்வானத்தில் நட்சத்திரமா இருக்கார். ஆத்மாக்களாகிய நாம எல்லாருமே அங்கிருந்து தான் வரும். இப்ப மீண்டும் அழிச்சிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கிறார். சோ வந்திருக்கிறாருன்ற விஷயத்த நம்ம சொல்றோம் எல்லாருக்கும். ஆனா நம்ப மாட்றாங்க. சோ அதுக்காக தான் இந்த மாரி விஷயத்த பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த போதைப் பொருள் இல்லாத முதல்ல அமெரிக்கால தான் இருக்குதுன்னுவாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் வந்துருச்சு போல இருக்கு. இல்லையா? அந்த போதையின் இதுனால பயங்கரமா மாறிட்டாங்க மக்கள். முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஆபாச படங்கள் இதெல்லாம் இருந்துச்சு. அத கவர்ன்மெண்ட் பேன் பண்ணிடுச்சு. பட் பேன் பண்ண பிறகும் உள்ள போயிடுச்சு விஷம். அப்ப அந்த விஷத்த வெளியில காட்டணும்ல. அப்பதான் அந்த துக்கம், தண்டனை எல்லாம் கிடைக்கும். சோ இப்ப எப்படி நம்மள பாதுகாத்துக்கிறது? ஒரு சகோதரி பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடின்னு நெனைக்கிறேன்.
ஆஹ் புதுசா கல்யாணம் ஆகி கை குழந்தை தான் இருக்கு. குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கும்போது ரோட்ல போற போதைப் பொருள் அவன் நோட்டை விட்டுட்டே போயிருந்திருப்பான் போல இருக்கு. வந்து டக்குன்னு உள்ள புகுந்து குழந்தை கழுத்துல கத்திய வச்சு மிரட்டி பலாத்காரம் பண்ணியிருக்கிறாங்க. சோ அந்த அளவுக்கு மோசமா இருக்குதே உலகம். எப்படி தப்பிக்கிறது? கடவுள் சொல்றாரு, உங்களுக்குள்ள காமம் இல்லாமல் காமம் சார்ந்த தவறு உங்களுக்கு நடக்காதுன்ற. அதான் விஷயம் இல்லையா? சோ அந்த காமம் சார்ந்த எண்ணம் இருந்தாலே அந்த காமத்தை தூண்டக்கூடியவர்கள் உங்களை தேடி வருவார்கள். சோ இத புரிஞ்சுக்கணும். இதுதான் ஆச்சரியமான விஷயமே. அப்ப அந்த எண்ணமே உங்களுக்கு இல்லைன்னா உங்ககிட்ட அவங்க வரமாட்டாங்க, உங்க தொடர்புல வரமாட்டாங்க. அதையும் மீறி ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்தாலும் உங்களுடைய பிரபாவம் அவங்களுக்கு போயிடும். ஒரு செகண்ட் அட்லீஸ்ட் உங்க தொடர்புல இருக்கிற வரைக்குமாவது அவங்களுக்கு அந்த காமம் சார்ந்த எண்ணமே வராதுன்று. இதே மாதிரிதான் கோபமா இருக்கட்டும், பற்று, பேராசை, அகங்காரம் எதுவுமே இல்ல. நான் ஆத்மா, என்னுடையவர் ஒரு சிவபரமாத்மா. நானும் ஜோதி, என்னுடைய அப்பாவும் ஜோதி. இது மட்டுமே மைண்ட்ல ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும் எப்பவும். அப்ப என்ன ஆகும்னா இறைவனுடைய அந்த குணமே உங்களுடைய குணமாக மாறும். ஆழ்ந்த அமைதி என்ன ஆனாலும். அப்ப சுத்தி அமைதியின் அதிர்வலைகளையே நீங்க பரவ செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்ப இந்த சகோதரர் இவங்க முஸ்லிம் குடும்பம். அந்த கேரளால கொலை பண்ணார் இல்லையா 23 வயசு. சோ இப்ப சப்போஸ் அங்க இருக்கிறவங்கள யாரோ ஒருத்தர் இந்த பிரம்மகுமாரிகள் ஞானத்தை எடுத்து கரிமீனை விட்டுட்டு காமத்தை விட்டுட்டு முழுக்க முழுக்க இறைவன் நினைவிலே இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் உள்ள போனோடனே அந்த மனநிலையே மாறிடும். ஒரு செகண்ட்ல நம்ம பண்ண தப்புன்னு கூட அவர் உணர்ந்திருக்கலாம். ஏன்னா இதுதான் நமக்கு சேஃப்டி. வேற எதுவுமே பாதுகாக்க முடியாது. அது பாவம் செஞ்ச பிறகு அரசாங்கம் தண்டனை கொடுக்கலாம். ஆனா முடிஞ்சிருச்சே, பாவம் முடிஞ்சிருச்சு, துக்கம் அடைஞ்சிருச்சு. பிரதர் ஒரு முரளியில சொல்லியிருக்காங்க, என் குழந்தைங்க யார் நினைவிலே இருக்கிற குழந்தைங்கள யாராலையும் எதுவுமே கால்ல இருக்க ஒரு முடிய கூட யாராலையும் டச் பண்ண முடியாது அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம அப்ப நினைவுல இருக்கணும். நினைவுல இருக்கணும். அவரோட குழந்தை நானுன்ற அந்த போதை இருக்கணும். இந்த ஞானத்தை ஏன் கொடுக்கிறாருன்னா கலியுகம் அழிந்து மீண்டும் இது சத்தியுக சொர்க்கமா மாறப்போகுது. சொர்க்கத்துல இருந்து நாம தான் நரகமா மாறிடுச்சு இந்த பூமி. சொர்க்கமா தான் கடவுள் படைக்கிறாரு. மறுபடியும் இந்த நரகமா 5000 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இப்படி ஆயிடுச்சு. இது 5000 வருட காலச்சக்கரம். கடவுள் கடைசியில வர்றது எதுக்குன்னா இப்ப மீண்டும் சொர்க்கம் வரும்போது அதுக்கு உங்களை தகுதிப்படுத்திக்கோங்க. சொர்க்கத்துல காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. அதே மாதிரி நீங்க பரிசுத்தம் ஆயிடுங்க. அதுக்கு என் நினைவுல இருங்க, நான் சொல்வதை மட்டும் கேளுங்கன்ற. இறைவன் ஒரு வயோதிகர் உடல்ல வரார். அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அந்த பிரம்மா வாய் வழியாக கடவுள் கொடுக்கிற ஞானத்தை தான் பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்துல முரளி அப்படின்னு கொடுக்கப்படுது. அது கடவுளே நேரடியாக கொடுக்கிற ஞானம். சோ கடைசி நேரத்துல மார்க்கண்டேயன் தன்னுடைய மரண தருவாயில் சிவலிங்கத்தை கெட்டியாக பிடிச்சுக்குவோம். அப்ப யமன் பாசக்கயிறை போடும்போது சிவன் எட்டி உதைச்சதா இருக்கும். எட்டி உதைக்கிற விஷயம் கிடையாது. மற்றபடி உடலை விட்டு உயிர் பிரிகிற அந்த விஷயமும் கிடையாது. ஆத்மாவுக்கு பாதிப்பு வராமல் இருக்கிறது. சோ அப்ப அந்த ஆத்மா தூய்மையா இருக்கும்போது அசுத்தமானவர்கள் கிட்ட வரமாட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய பாவங்கள் உங்களுக்கு நோய் மூலமாக இதெல்லாம் அடையும். ஆனால் நோய் மூலமாக அனுபவிக்கிறது இப்படி மனிதர்கள் மூலமாக கிடைக்கிற தண்டனை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி இல்லையா? இந்த மாதிரி கொலை நடக்கிறதா இருக்கட்டும், இன்னும் நிறைய நடக்குது. பாலியல் குற்றங்கள்லாம் இருக்குது. சோ இதுக்கு பதிலாக ஒரு மாசம் நோயில இருக்கிற இப்ப 1 மாசம் ஒரு பெண் நோயில கடுமையான நோயில இருக்கிறா. அதுக்கு ஈக்குவலான தண்டனை ஒரு பாலியல் அத்துமீறல் அந்த சகோதரி மேல நடக்குது அப்படின்னா பெஸ்ட் அது நோயில இருக்கிறது தானே பெஸ்ட். சோ அதுல இருந்து உங்களை காப்பாத்துறதுக்கு வருதுன்றத புரிஞ்சுக்கோங்கன்ற. நோயிலே அனைத்து பாவம் போகுதுன்னா உங்களை மாதிரி கொடுத்து வச்சவங்க யாரும் கிடையாதுன்ற. ஆனா நம்ம அவங்கள பரிதாபமா பார்ப்போம். ஆனா அவங்கள நம்ம பரிதாபப்படுத்தல, ஆரோக்கியமா இருந்துட்டு நம்ம அனுபவிக்க போறதை நினைச்சுதான் நம்ம ஃபீல் பண்ணணும். சோ அதனால இறைவன் நினைவுல இருந்து அதை அழிச்சிடுங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் நெஞ்சம் பாவம் செஞ்சிருக்க மாட்டோம். 2500 வருடம் நரகத்துல. சொர்க்கத்துல எந்த பாவமும் செய்ய மாட்டோம். ஏன்னா ஆத்மான்ற உணர்வுல இருப்போம். கணவன் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போதுதான் மனைவியே கர்ப்பம் ஆவாது. காமம்னா என்னன்னே தெரியாது. அவ்வளவு பரிசுத்தமா இருந்ததுனாலதான் அங்க எந்த பாவமும் நடக்கல. ஆனா நரகத்துல உடம்புன்னு நினைச்சதுனாலதான் நிறைய பாவம் செஞ்சுட்டோம். இப்ப நீங்க அழியக்கூடிய உடம்புல ஆத்மான்னு உணருங்க. ஆத்மாவுடைய அப்பாவாகிய நான் மட்டும்தான் உங்களுக்கு எல்லா உறவுமாக இப்ப இருக்கணும். அப்பதான் தப்பிப்பீங்க. ஏன்னா பட்டுனால நிறைய துக்கம் வரும். இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த சகோதரர் போய் கொலை பண்ணதுவங்க எல்லா சொந்தக்காரங்களையும் கொலை பண்ணிருக்க மாட்டார். இதுல சம்பந்தப்பட்டவங்களை தான் கொலை பண்ணிருக்கு. பற்று இல்ல, எல்லாத்துல இருந்தும் விலகியே இருந்தா பிரச்சனை இல்ல.
இவங்கெல்லாம் அதெல்லாம் கொடுக்காதடா அவன் வீணா போயிடுவான் அப்படி இப்படின்ட்டு நல்லது கூட சொல்லியிருப்பாங்க. ஏன்னா கெட்டு போயிடுவான்ட்டு. பட் அவனுக்கு அது தோணலையே. காரணம் என்னன்னா, அந்த பற்றுல நீங்க பேசுனது பற்றுக்கான தண்டனை அது. அவங்க என்ன பாவம் செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தோணும். அதுக்கு தான் சொல்றாரு காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். பற்றும் பாவம் தான். சோ பற்றுனால வேற ஏதோ எப்பயோ பண்ணியிருப்போம். அதுக்கெல்லாம் இப்ப வந்துடுது. சோ இந்த நாடகம் இந்த 5000 வருடத்தில் நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு தான் நடக்கும். அதை தடுத்து நிறுத்த முயற்சி செய்யும் போது தான் நம்ம மாட்டிக்குவோம். எதனால தடுப்போம்? ஒண்ணு காமத்தினால தடுப்போம், கோபத்தினால தடுக்க முயற்சி செய்வோம், பற்றுனால, பேராசைனால, அகங்காரத்தினால. இது எதுவுமே இல்ல. அப்படி சாந்தமா இருக்கிறீங்களா? நான் மேல போயிட்டு இருக்கிறேன். முடிஞ்ச சகோதரர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுப்போம். அதுவும் கேட்டா எடுத்துக்க போறாங்க, இல்லைன்னா ஓகே, அது அவங்க அதிர்ஷ்டம். கொடுக்கறது நம்மளுடைய கடமை, அவ்வளவுதான். இதுல மட்டும் நீங்க கவனமாக இருங்க. எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காத சொர்க்கம் வரப்போகுது. அங்க சிங்கமும் பசும் ஒன்னா தண்ணி குடிக்கும். சிங்கத்துக்கு கூட இன்னொரு விலங்குக்கு துக்கம் கொடுக்கணும்னு தோணாது. அசைவம் சாப்பிடணும்னு தோணாது. அப்ப அங்க நீங்க போகணும்னா நீங்களும் அந்த மாதிரி மாறினாதான் போக முடியும். ஏன்னா குணத்தை தான் ஆத்மா எடுத்துட்டு போகும். இன்னைக்கு குழந்தைங்கள்லாம் பாலியல் குற்றத்துல ஈடுபடுறாங்கன்னா அது முன் ஜென்மத்துல காமத்திலே மூழ்கினதுனால இதே சமுதாயத்துல இருந்து தானே வந்திருக்குது, இறந்து பிறக்குது. அப்ப முன் ஜென்மத்துடைய குணத்தை தூண்டக்கூடிய விஷயம் இங்க நிறைய நடக்குது. சோ டக்குன்னு தூண்டப்படுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இப்ப நீங்க கொஞ்சம் நல்லா கூட இருக்கலாம். சப்போஸ் இறந்துட்டு மறுபடியும் பிறக்குறீங்கன்னா இந்த உலகம் ரொம்ப மோசமாகும் போது உங்களுக்குள்ள இருக்கிற அசுர குணம் எல்லாம் தூண்டப்படும். இப்ப நீங்க அந்த கேரளா சகோதரரை பத்தி சீ இவெல்லாம் மனுஷனா அப்படின்னு பேசுன நீங்க அதை விட மோசமான பாவத்தை செய்வீங்க. ஏன்னா உலகம் அப்படி அந்த அளவுக்கு மோசமா மாறும். அப்ப அதுல இருந்தெல்லாம் நான் தப்பிக்கணும், இப்பவே அந்த பாவத்தை அழிச்சிடுங்க. ஏன்னா பாவம் இருந்தா தானே இங்க நீங்க பிறக்க போறீங்க. இங்க பிறக்காம நீங்க தப்பிச்சிடுங்க, மேல வந்துடுங்கன்ற. இந்த பூமி சொர்க்கமான பிறகுதான் நீங்க கீழே வரணும். அதுக்கு என்ன பண்ணும், இப்பவே புத்தியினால மேல வந்துடுங்கன்ற. புத்தி கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் கலியுகம் அழிஞ்சிச்சு, அல்லது கலியுகத்துல நான் செத்துட்டேன், வெறும் ஒளிப்புள்ளியா இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க. என்னுடைய அப்பா சிவன் சொர்க்கம் வரும் வரைக்கு இறைவனை நினைத்து ஆத்மாவை தூய்மையாக்குறதுக்கும் மற்றவர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து தூய்மை ஆக்குறதுக்கு மட்டும்தான் இந்த உடம்பை பயன்படுத்தப்படும். அப்புறம் இந்த உடம்புக்கு தேவையான கொஞ்சம் உணவு, கொஞ்சம் அதாவது அதுக்கு தேவையானதை கொடுக்கணும். ஆனால் அப்படி சுவை சுவையா கறி மீன் இப்படி எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களை அழிச்சிடும். சோ அதை புரிஞ்சுக்கணும். சோ அதனால அடுத்த ஜென்மத்துல உலகம் ரொம்ப மோசமாயிடும். சோ இனி இந்த கலியுகத்துல பிறக்கிறது கண்டிப்பா சேஃப்டி இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு சகோதரி கமெண்ட் போட்டிருக்காங்க, அந்த மீன் மெக்சிகோல ஒரு அரிய வகை மீன் வந்து ஓர் ஃபிஷ்ன்ட்டு ஒண்ணு கரை ஒதுங்கி இருக்கு, அது வந்தாலே பேரழிவு வரும் போது ஒரு சகோதரி கமெண்ட் போடுறாங்க, அழியட்டும், பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காத இந்த உலகம் அழியட்டும், பாதுகாக்க முடியாத இந்த உலகம் அழியட்டும். அப்படித்தானே இருக்குது உலகம், மோசமாயிடுச்சு இல்ல? எல்லாருடைய எண்ணமும் ஒரே எண்ணமா வரும்போது கண்டிப்பா அந்த கலியுகம் முடிஞ்சு சத்தியுகம் வரும். ஆமா, உலக அழிவு ஸ்டார்ட் ஆயிடும். அதுவும் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னொன்னு நம்ம சொர்க்கத்துக்கு போகணும்ன்ற அந்த ஒரு எண்ணம் தான் இருக்கணும். நமக்கு உலகம் அழியிறது அது பிரச்சனை இல்ல. அது அவங்க பண்ற பாவம், அது அழிஞ்சிடும். ஆனால் நம்ம அது துக்கத்தை நமக்கு கொடுக்கக்கூடாது. கொடுக்கூடாதுன்னா இறைவன் சொல்றாரு, நீ என் நினைவுல இருந்தா அந்த பஞ்ச தத்துவம் கூட உனக்கு துக்கத்தை கொடுக்காதுன்ற. ஒரு சுனாமி வர இடத்துல நீங்க இருந்தா கூட அற்புதமா நீங்க அங்க இருந்து காப்பாற்றப்படுவீங்க. நிறைய ஆச்சரியம் நடக்கும். இதுதான் இந்த பைபிள் குரான் எல்லாம் பாத்தீங்கன்னா கடலை கடவுள் பிளந்தாருன்னு எல்லாம் இருக்கும். அதாவது என்னன்னா நடக்க முடியாததையும் நடத்தி காட்டுபவர்னு அர்த்தம். அது எப்ப ஒண்ணு இந்த கலியுகத்தை சொர்க்கமாக்குறதா நடக்க முடியாததை நடத்துறது. காமத்திலே மூழ்கி கிடக்கிற இந்த உலகத்துல இருக்கிறவங்கள காமம்னா என்னன்னே தெரியாதவர்களா மாத்துறாரு பாரு. அந்த மாதிரி உலகமா மாத்துறாரு பாரு. ஆனா இறைவனுடைய வழிப்படி நடக்கிறவங்க தான் அப்படி மாறுவாங்க. மற்றவர்கள் தண்டனை எல்லாம் அனுபவிச்சுட்டு மேல போவாங்க. அவங்க சொர்க்கத்துக்கும் வர மாட்டாங்க. சொர்க்கம் முடிஞ்சு நரகம் ஆன பிறகு வருவாங்க. மறுபடியும் நரகத்திலே பிறவி எடுப்பாங்க. சோ இனி அடுத்த ஜென்மம்னா அது சொர்க்கத்துல மட்டும்தான் நான் எடுக்கணும் அப்படின்ற லட்சியம் வச்சு அந்த சொர்க்கத்தின் குணத்தை நான் இப்பவே எடுத்துட்டு வருவேன். நரகத்தின் எந்த குணமும் வெளிப்படுத்த மாட்டேன். சொத்தை புடுங்கட்டும், என்ன துரோகம் வேணாலும் பண்ணட்டும், எனக்குள்ள வந்து சின்ன கோபம் வரக்கூடாது. ஏன் வருது? என்னதுன்னு நினைச்சாதானே வருது. என்னதுன்னே நினைக்காதீங்கன்ற இல்லையா? இந்த சின்ன சின்ன பற்று தான். இன்னும் கேட்டீங்கன்னா சினிமா பார்த்து அந்த மோட்டிவேஷன், அந்த வெறித்தனமா பேசுறது அப்படி இல்லை. சாதிக்கணும்டா, இந்த வெறிதான் கொலை பண்ணுது. அவங்க பாசிட்டிவ் நினைக்கிறதா அவங்களுக்கு பிரச்சனையே கொடுக்குது. அதுவே அவங்களுக்கு தெரியல. இதுதான் எல்லாரையும் ரொம்ப கெடுக்கிறது. எனக்கு இந்த டிவி சினிமா விடவும் இந்த மொபைல் வந்து எல்லாருக்கும் ரொம்ப கெடுதலாட்டு விளைவிக்குது. ஆனா ஒரு சிலருக்கு நல்லதாவும் விளைவிச்சிருக்கு. எனக்கு நல்லதா விளைவிச்சிருக்கு. ஏன்னா அதன் மூலமா தான் இந்த ஞானத்தை நம்மளால சொல்ல முடியுது மத்தவங்களுக்கு. எனக்கு இது மூலமா தான் ஞானமே கிடைச்சது.
சூப்பர், சூப்பர், சூப்பர். தெரியல. ஏன்னா வீட்ல இருக்கிற எனக்கு எப்படி ஞானம் கிடைக்கும்? எனக்கு உங்களோட வீடியோ எல்லாம் பார்த்து தான் ஞானமே எனக்கு வீட்ல இருக்க எனக்கு இவ்ளோ நல்லா கிடைச்சது. ம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்தாங்க விஜய் சாந்தி. தமிழ்நாட்டுல, தெலுங்குல எல்லா இடத்துலயுமே. அவங்க இப்ப சமீபமா ஒரு இன்டர்வியூல சொல்றாங்க. பணம் இருந்தா நிம்மதியா இருப்பாங்கன்னு உங்களுக்கு யார் சொன்னது? எப்ப இன்கம் டாக்ஸ் வருமோ, எப்ப நம்மளத மத்தவன் அபகரிச்சுருவானோ, ஷேர் மார்க்கெட்ல நம்மளது எப்ப சரியுமோ, எப்ப நெகட்டிவ் நியூஸ் வருமோ, அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா சுத்தி எல்லாம் மிருகங்கள். எப்படி நிம்மதியா இருக்க விடுவாங்க? இல்லையா? அந்த ஒரு பதற்றம் இருந்துகிட்டே இருக்கும். ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் இருந்தா வரும். பணம் வரும், இது வரும். எல்லாருக்கும் வரணும்னு அவசியம் கிடையாது. அதுக்காக நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. இருக்கிறத வச்சு திருப்தியா இருங்க. எவ்வளவு சூப்பரான வார்த்தை சொல்றாங்க பாரு. இல்லையா? ஆமா. அப்ப நம்ம நெனச்சுக்கிறோம் பணம் வந்தா எல்லாம் வந்துரும். பணம் வர்றத பத்தி ஒருத்தர் பேசுனாருன்னா, உடனே அப்படியே ஃபேமஸ் ஆயிடுறாங்க. மக்கள் பணம் கிடைச்சா எல்லாம் கிடைச்சிடும்னு நெனச்சுக்கிறாங்க. அறியாமையில இருக்கிறாங்க. உலகமே அழிய போது. இப்ப யாருக்காக சேர்த்து வைக்கிறீங்க? உலகமே அழியும்போது யாருக்காக சேர்த்து வைக்கிறீங்க? இல்லையா? பயந்துக்கு ம். பாபா செலவு பண்ண சொல்லியிருக்காரு. எப்படி? இப்போ இந்த முரளியில கூட பாபா சொல்லியிருக்காங்க. இந்த ம். பணத்த எல்லாரும் சேர்த்து சேர்த்து வச்சு, அது கடைசியில எல்லாம் அழிய தான் போகுது. அத இப்போ நீங்க நல்ல முறையில பயன்படுத்துங்க. ம். சேவைக்கு கொஞ்சம் பயன்படுத்திங்கன்னா, இப்போ ரூ. 1 இறைவன் குடுத்தா 5 கோடியா திருப்பி தரேன்னு இருக்கு சொல்றாரு. கரெக்ட். இறைவனுடைய சேவையில தான் உங்களுடைய உடல், பொருள், ஆவி, செல்வம் அனைத்தையும் நீங்க பயன்படுத்தீங்கன்னா, பல கோடி மடங்காக உங்களுக்கு வந்துரும். ஆமா. ஆனா, இப்ப நீங்க சேர்த்து வைக்கிறது உங்களாலயும் அனுபவிக்க முடியாது. உங்க குழந்தைங்களாலயும் அனுபவிக்க முடியாது. ஏன்னா 2 குழந்தைய பெத்துக்கிட்டீங்கன்னா, அந்த சொத்துனாலே அதுங்க 2ம் அடிச்சுக்குங்க. அந்த மாரி ஆமா. ஆயிடுச்சு இன்னைக்கு உலகம். சோ, அதனால உலகம் அழிய போகுது. உங்கள பத்தி கவலைப்படுங்க. மற்றவர்கள பத்தி கவலைப்படாதீங்க. உங்களை பற்றி நீங்க கவலைப்பட்டாலே, இங்க கவலைப்படுறதுன்றது உலகியல் ரீதியான அர்த்தம் இல்ல. ஆத்மால புண்ணிய கணக்கு சேர்க்கிறது. ஆமா. சுய ஆ மாற்றம் தான் உலக மாற்றம். கரெக்ட். பெரிய பெரிய கோடீஸ்வரர்லாம் அப்படியே கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறாங்க. ரொம்ப ஏழையா பிறந்து அப்படியே பெரிய கோடீஸ்வரனாகி மோட்டிவேஷன் ஸ்பீக்லாம் பண்ணுவாங்க. இறந்த உடனே இப்ப ஏழை குடும்பத்துல போய் பொறப்பான். அப்ப இவ்வளவு நாள் அவன் பண்ணதெல்லாம் என்னது? அவன் குழந்தைக்காக அவன் சேர்த்து வைக்கிறான். அவன் வீட்ல யார் குழந்தை பொறந்தது? ஏற்கனவே புண்ணியம் செஞ்சுட்டு வந்து அது பொறந்திருக்கும். அத ஆமா. அனுபவிக்கும். ஆனா கலியுகத்துல அத அனுபவிச்சாலும் கெட்டு போறதுக்கான வாய்ப்பு அதிகம். இல்லையா? ஆமா. சோ இத புரிஞ்சுகிட்டு இறைவன் நினைவுல இருங்க. மெயின் அமைதி. எதை வேணாலும் இழக்க தயாரா இருங்க. ஆனா அமைதி இழந்துறக்கூடாது. அமைதி இழந்து ஒரு பொருள நீங்க அடைஞ்சீங்கன்னா, அது உங்களுக்கு மிகப்பெரிய சாபம். ஒரு சொத்து நீயா நானுன்னு போட்டி போட்டு அங்கேயே இருந்து அது ஒரு 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 வக்கீலே வந்து வெட்டி போடுறாங்க. இந்த சொத்து பிரச்சனையினால. அவரு அதுவும் கோர்ட் வாசல்லயே வெட்டி போடுறாங்க. சோ ஏன்னா மனிதர்கள் அந்த அளவுக்கு மிருகமா இருக்கிறாங்க. அந்த வெறி என்ன பண்ணுன்னே தெரியாது. நீங்க சட்ட ரீதியா அவங்கள தாக்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா, அவன் சட்டத்துக்கு புறம்ப தாக்குனான்னா என்ன பண்ண முடியும் நம்மளால? இல்லையா? இது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சோ குழந்தைங்களுக்கெல்லாம் இத சொல்லிக் குடுத்து வளங்க. அ தூய்மைய அத கத்துக் கொடுங்க. இறைவன் நினைவ தவிர எதுவும் ஏன்னா இப்ப பெண் குழந்தைங்களுக்கு வந்து கராத்தே அப்படின்றாங்க. என்னதான் கராத்தே அது இதுன்னு போட்டாலும், ஆண் உடம்பு தான் தெம்பா இருக்கும். அவன் எதுவுமே பண்ணாமலே. அது இல்லாம அவன் மிருக குணத்துல வேற இருப்பான். காம வயப்படும்போது. சோ அந்த மாரி ஜந்துக்கள் நம்ம கிட்டயே வராம இருக்கிறதுக்கு இறைவன் நினைவு மட்டும் தான் பாதுகாக்கும். 20, 30 பேர் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் பண்றான். கராத்தே தெரிஞ்சா என்ன பண்ண முடியும்? ஆணாவே இருந்தா கூட என்ன பண்ண முடியும்? எத்தன குத்துச்சண்டை வீரர கொலை பண்றாங்க இப்ப. ஒரு அரசியல் தலைவர கூட அது மாரி கொலை பண்ணாங்க. சோ அப்ப குத்துச்சண்டை வீரர்னா 2 பேர் வர்றதுக்கு பதிலா 20 பேர் வரப்போறான். நீங்க எந்த அளவுக்கு அதுக்கு ட்ரெய்னிங் ஆகுறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க செஞ்ச பாவத்துக்கான தண்டனை கொடுக்க அதுவும் பவர்ஃபுல்லா வரும். இப்ப பாவத்த அழிக்கிறது தான் புத்திசாலித்தனம். இல்லையா? அதுக்கு நான் தண்டனை அடைய மாட்டேனா, அதுக்கு பதிலா அவங்கள திருப்பி அடிப்பேன்னா, கடவுளுடைய விதிய யார் ஜெயிக்க முடியும்? இல்லையா? ஜெயிக்கிறதுக்கான வழியும் அவரே சொல்றாரு. என் நினைவிலே இருந்தா பாவம் அழிஞ்சிடும், பாவம் அழிச்சுட்டா தப்பிச்சிடுவேன்றாரு. சோ இதை ஃபாலோ பண்ணுங்க. கேரளாவில் நடந்த சம்பவம் ஆக்சுவலா அது மாதிரிலாம் நெறைய நடந்துட்டு தான் இருக்குது. ஆனா சில விஷயங்கள் மட்டும் நியூஸ்ல வந்துடுது. சோ நியூஸ்ல வரும்போது அது ஒரு எச்சரிக்கை எல்லோருக்கும். சோ அத புரிஞ்சுக்கணும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ சிஸ்டர். சோ இறைவனுடைய ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமா கிடைக்குது. YouTube வெப்சைட்ஸ்ல இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்க. ஓம் சாந்தி. தேங்க் யூ சிஸ்டர். ஓம் சாந்தி பிரதர்.